ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீடியா பவர் தான் பார்க்க போகிறோம். மீடியாங்கிறது மக்களுக்கு தகவலை தெரிவிக்கிறதுக்கான ஒரு கருவி. மீடியா மக்களுக்கு எந்த விஷயம் தெரியணும், எந்த விஷயத்த புரிய வைக்கணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். மீடியா மூலமாக ஒரு விஷயத்த நிறைய மக்களுக்கு உடனே தெரிவிக்க முடியும். நம்மளோட அரசியல் சமூக கருத்துக்களை மீடியா வழியாக தெரிய வைக்கலாம். செய்தியை கல்வியை மக்களை கற்றுக்க வைக்கலாம். மக்கள் எப்படி நடந்துக்கிடணுங்கிறத அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் மூலமாக தெரிய வைக்கலாம், தூண்டலாம். ரோல் ஆஃப் மீடியா இன் சொசைட்டி சமூகத்தில் மீடியா எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். மீடியா மூலமாக நம்மளால் முக்கியமான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். கூடவே அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். மீடியாவில் என்னெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியா, அச்சு ஊடகம். இதில் நியூஸ் பேப்பர், மேகசின், ஜேர்னல்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது அடங்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் மீடியா, மின்னணு ஊடகம். இதில் டிவி, ரேடியோலாம் வரும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மீடியா, இணைய ஊடகம். இதில் இன்டர்நெட், சோசியல் மீடியாலாம் வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் வரும். இந்த மீடியா எல்லாம் ஒரு தகவலை அதிகமான மக்களுக்கு ஒரே நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் வருதுன்னா அரசியல் கட்சிகள் என்னென்ன கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இந்த சோசியல் மீடியா உதவுது. நெக்ஸ்ட்டு மீடியா எத்திக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ரெஷர். இப்போ உள்ள மீடியாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, ஒரு தகவல் பரவுதுன்னா அந்த தகவல் உண்மையாக இருக்கா, யாரையாவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி இருக்காங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா விளம்பரத்தினால தான் மீடியாவே செயல்படுது. அந்த விளம்பரம் உண்மையாக இருக்கா இல்லை பொய்யா இருக்காங்கிறத பார்க்க மாட்டுக்காங்க. அவங்களுக்கு விளம்பரத்து மூலமாக காசு வந்தால் போதும், அந்த மாதிரி இருக்குது. பெய்டு நியூஸாக இருக்குது. நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா என்னோடய கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்னோடய கம்பெனி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மீடியாவையும் சொல்கிறேன் பே பண்ணி. ரெண்டாவது, மீடியா ஒரு சைடு உள்ள ஸ்டோரியை மட்டும் சொல்லுது. மூணாவது, நல்ல விஷயத்த மட்டும் காமிச்சு கெட்ட விஷயத்த மறைக்குது. மீடியாவில் டெலிவிஷன், இன்டர்நெட், சினிமா, நியூஸ் பேப்பர், ரேடியோ இது எல்லாமே வரும். மீடியாவில் எழுத்து மூலமாகவோ இல்லை படங்கள், தொலைக்காட்சினாலேயோ நம்மளால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவிக்க முடியும். அது நிறையா வியூவர்ஸை அட்ராக்டும் பண்ணும். நியூஸ் சேனல் எல்லாம் புயல் வருதுன்னா அந்த புயலோட படத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே வருது எப்படி வருதுன்ட்டு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் தெரியும் இது இங்கே வந்துட்டுருக்குன்ட்டு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீடியா இன் டெய்லி லைஃப். நம்ம காலையிலே எந்திரிச்ச உடனே செக் பண்ணுறது மீடியாவை தான். அது நம்மளோட லைஃபோட இணைஞ்சிட்டு. இந்த மீடியா எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செய்தியை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உலகத்தில் என்ன நடக்குங்கிறத கற்றுக்கிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு செய்தியை எங்கே இருந்தாலும் பார்க்க முடியுது, கவனிக்க முடியுது, ரீட் பண்ண முடியுது மீடியாவை யூஸ் பண்ணி. மீடியாவோட நெகட்டிவ் எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறோம். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் தவறான இன்ஃபர்மேஷனை பரப்புகிறோம். மக்களோட கருத்துக்களை தூண்டுறது மீடியா தான். சில நேரம் தவறான கருத்துக்களுக்கு மக்களை தூண்டுது. மீடியாவால் அரசியல் அமைப்பையே பாதிக்க முடியும். மீடியா பவர் ஓவர் சொசைட்டி. மீடியா மக்களோட கண்ணாவும் காதாவும் மனதாகவும் செயல்படுது. மீடியாவை நம்ம நல்லதுக்கும் செயல்படுத்தலாம், கெட்டதுக்கும் செயல்படுத்தலாம். மீடியா தான் மக்களுக்கு எது சரி எது தப்புங்கிறத தெரிய வைக்குது. மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல். இதை வச்சு நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு தெரிவிக்க முடியும். மக்களை இன்னைக்கு மீடியாவோட உண்மையான குறிக்கோள் என்னென்னா, நியாயமான பொறுப்பான தகவலை மக்களுக்கு பரப்புறது தான் மீடியாவோட முக்கியமான குறிக்கோள். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.